மின்கலத்தை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வோல்டா. எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1895. இந்தியாவின் முதல் அணு உலை எது? துருவா, அப்சரா, காமினி, கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணு உலை அப்சரா. இந்தியாவின் முதல் அணு உலை அப்சரா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவின் முதல் அணு உலை அப்சரா தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. வைரஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? வைரஸ் என்ற சொல் லத்தீன் மொழி சொல். எய்ட்ஸ் நோயை உறுதி செய்வதற்கான சோதனை எது? எலிசான்றது எய்ட்ஸ் கண்டறியறதுக்குள்ள சோதனை, அதை உறுதிப்படுத்துறதுக்குரிய சோதனை வெஸ்டர்ன் பிளாட் சோதனை. எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்துவதற்கு வெஸ்டர்ன் பிளாட், கண்டறியறதுக்கு எலிசா. கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும் உணவுப் பொருள் எது? கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும் உணவுப் பொருள் கிளைகோஜன். வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? வன உயிரிகளுக்காக பாதுகாக்கிறதுக்காக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு எது? சிறுநீரகத்தோட அடிப்படை அலகு நெஃப்ரான்கள். நியூரான்றது நரம்பு செல்லோட அடிப்படை அலகு. இயற்கை பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இயற்கை பாதுகாப்பு தினம் நவம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 5 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமாமீட்டர். மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அரிஸ்டாட்டில், லூயி பாஸ்டர், எட்வர்ட் ஜென்னர், ஹிப்போக்ரேட்ஸ். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்ஸ். செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் புரத தொழிற்சாலை ரிபோசோம். லைசோசோம்ன்றது தற்கொலை பைகள்னு அழைக்கப்படுது. டெரிட்டோஃபைட்டாவின் தாவர உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தலைமுறை எது? டெரிட்டோஃபைட்டா இந்த தாவர உலகத்துல ஆதிக்கம் செலுத்துறது எதுன்னு பார்த்தோம்னா ஸ்போரோஃபைட். உலகின் உயரமான மரம் எது? தேக்கு, ஆலமரம், செக்கோயா, ஜைகாண்டியா, யூக்கலிப்டஸ். உலகத்திலே இருக்கக்கூடிய உயரமான மரம் செக்கோயா, ஜைகாண்டியா. விண்வெளி பயணத்தின் போது எடுத்து செல்லப்படும் ஆல்கா எது? ஸ்பைருலினா, வால்வாக்ஸ், குளோரெல்லா ஃபைரினைடோசோ, லோத்ரிக்ஸ். இது இப்ப டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்திருக்காங்க. குளோரெல்லா பைரினைடோசா. வைரஸ் என்பதன் பொருள் என்ன? வைரஸ்ன்றது லத்தீன் மொழி சொல்லுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதோட பொருள் நஞ்சு. பாக்டீரியாக்களை தாக்கி அளிக்கும் வைரஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாக்டீரியாக்களை தாக்கி அளிக்கும் வைரஸ்கள் பாக்டீரியோபேஜ்கள். ஹோமியோபதியின் தந்தை யார்? முன்ன மருத்துவத்தின் தந்தைன்னு பார்த்தோம். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்ஸ். ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹனிமேன். தடுப்பூசியை கண்டறிந்தது எட்வர்ட் ஜென்னர். அதிக அளவு அயனியாக்கும் ஆற்றலை கொண்ட தனிமம் எது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ஹீலியம். அதிக அளவு அயனியாக்கும் ஆற்றல் கொண்ட தனிமம் ஹீலியம். லிக்னைட் நிலக்கரியில் காணப்படும் கார்பனின் சதவீதம் எவ்வளவு? லிக்னைட் நிலக்கரியில கார்பன் 70% இருக்கு. அழுகிய முட்டையின் மணமுடைய வாயு எது? இங்க கொடுத்திருக்கிறதுல அழுகிய முட்டை மணமுடைய வாயு பாஸ்பின். அம்மோனியா ஒரு நெடி ஸ்மெல் வரும். கார்பன் மோனாக்சைடும் மீத்தேனும் ஸ்மெல் இருக்காது. பூஞ்சை கொல்லியாக பயன்படும் தனிமம் எது? பூஞ்சை கொல்லியாக இங்க கொடுத்திருக்க தனிமத்துல எது பயன்படுதுன்னா சல்பர். சிறுநீரில் காணப்படும் அமிலம் எது? சிறுநீரில் காணப்படும் அமிலம் யூரிக் அமிலம். அகச்சிவப்பு கதிர்களின் இயற்கை மூலம் எது? அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸோட இயற்கை மூலம் சூரியன். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? தன்வெப்ப ஏற்புத்திறனோட அலகு ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் வாட்டருக்குன்னு பார்த்தோம்னா 4180 ஜூல் பர் கிலோபர்.
கிலோகிராம் பர் கெல்வின். நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? மால்பீஜியன் குழல்கள்ன்றது பூச்சிகளோட கழிவு நீக்க உறுப்பு. இதுல சுருங்கும் குமிழ் அப்படின்றது வந்து அமீபாவோட கழிவு நீக்க உறுப்பு. நெஃப்ரிடியான்றது மண்புழுவோட கழிவு நீக்க உறுப்பு. அப்ப சுடர் செல்கள்ன்றது தான் நாடாப்புழுவோட கழிவு நீக்க உறுப்பு. கண் மருத்துவத்தில் பயன்படும் ஐசோடோப் எது? கண் மருத்துவத்தில் நம்ம பயன்படக்கூடிய ஐசோடோப் வந்து பாஸ்பரஸ் 32. கோபால் 60ன்றது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுது. கார்பன் 11 வந்து மூளை நுண்ணாய்வுக்கு. அயோடின் 131 முன்கழுத்து கலலைக்கு பயன்படுது. இந்தியாவில் சமுதாய காடுகள் வளர்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1976. குரங்கின் புதர் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? குரங்கின் புதர் என்று அழைக்கப்படக்கூடியது அரக்கேரியா. நரம்பு செல்லின் வடிவம் எது? நம்மோட நரம்புல இருக்கக்கூடிய நரம்பு செல் வந்து நட்சத்திர வடிவம் உடையது. பாதரச பாரமானியை உருவாக்கியவர் யார்? டாரிசெல்லி. டாரிசெல்லி தான் பாதரச பாரமானியை உருவாக்குனது. வைரங்கள் மினுமினுக்கு காரணம் என்ன? ஒளிச்சிதறல், ஒளிவிலகல், முழு அக எதிரொலிப்பு, ஒளி உறிஞ்சுதல். வைரங்கள் வந்து மினுமினுக்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு விதி. டங்ஸ்டனின் உருகு நிலை எவ்வளவு? 1538 டிகிரி செல்சியஸ், 232 டிகிரி செல்சியஸ், 2856 டிகிரி செல்சியஸ், 3410 டிகிரி செல்சியஸ். டங்ஸ்டனோட உருகுநிலை 3410 டிகிரி செல்சியஸ். கலைடாஸ்கோப், பெரிஸ்கோப் போன்ற கருவிகளில் பயன்படும் ஆடி எது? குழியாடி, குவியாடி, சமதள ஆடி, பரவளை ஆடி. இந்த கருவிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது சமதள ஆடி. வாயு மூலக்கூறுகள் ஓய்வு நிலையை அடையும் வெப்பநிலை எது? உருகுநிலை, கொதிநிலை, தனிச்சுழி வெப்பநிலை, அறை வெப்பநிலை. வாயு மூலக்கூறுகள் வந்து எப்போதும் மூவிங்ல இருக்கும். அது ஓய்வு நிலையை எந்த டைம்ல அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேரு தனிச்சுழி வெப்பநிலை. செல்களின் அளவு பொதுவாக எந்த அலகால் குறிக்கப்படுகிறது? மீட்டர், சென்டிமீட்டர், மைக்ரான், நானோமீட்டர். செல்களோட அளவு எப்போதும் மைக்ரானால குறிக்கப்படுது. செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் உட்கரு, ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்பு. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. வேலை செய்யப்படும் வீதம் எனப்படுவது எது? வேலை செய்யப்படும் வீதம் திறன். ஆற்றல் அழிவின்மை விதியை கூறியவர் யார்? ஆற்றல் அழிவின்மை விதியை கூறியவர் ராபர்ட் மேயர். Thank you.